பார்த்தீங்கன்னா ரொம்ப கால் வலி அங்கே வருங்க. சிக்கன் குருமா ரெடி ஆகிட்டு இருக்கு புரோட்டாவுக்கு. ரீல்ஸ் கிடச்சதா சரி பண்ணிடலான்ட்டு லைட்டாக செட் பண்ணியாச்சுங்க. அழகா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ப்ரெக்னன்சியில் ரொட்டீன் விளாக் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். ஏன்னா வந்துட்டு மாசமாக உள்ளவங்க எப்படி கஷ்டப்படுறாங்க அப்படின்றது தான் இந்த வீடியோவில் இன்றைக்கி ஃபுல்லாக நடக்கிறத நான் உங்களுக்கு போட போகிறேன். இப்போ வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா இப்போ தான் தூங்கி ஏந்திரிச்சாங்க. ஏன்னா ரொம்ப கால் வலி அங்கே வருங்க. எப்படி உட்காந்துருக்காங்கன்னு இப்போ தான் மறந்து தேய்ச்சி விட்டோமா, அதனால் வந்துட்டு இப்போ தான் ஏந்திரிச்சு உட்காந்துருக்காங்க. அடுத்த கட்டமாக என்ன பண்ண போகிறாங்கன்றதை பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தொடர்ந்து வீடியோவை வாட்ச் பண்ணுங்கள். இன்றைக்கி ஃபுல்லாக நடக்கிற கஷ்டத்தை எல்லாமே உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே வருங்க ஃப்ரெண்ட்ஸ், வந்துட்டு ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்துட்டு பால் அதுக்கு அதுவே காய்ச்சிக்குது. நாங்களாம் குடிச்சிட்டோம். இப்போ லேட்டாக எழுந்திரிச்சதுனால அதுக்கு அதுவே பால் டீ நம்ம போட்டுக்கிட்டு இருக்கு. இங்கே பாருங்க. இங்கே பாரு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா சாப்பிட வந்தாச்சுங்க. மத்தியானம் பாருங்க சாப்பிட்டு மேடம் உக்காந்துருக்காங்க. ஏய் என்ன பண்ணுது இன்னும் உனக்கு? பேசு. சொல்லு. பேசு டக்குன்னு, வீடியோ ஓடிட்டு இருக்கு. போனா காலெல்லாம் வலிக்குதான் ஃப்ரெண்ட்ஸ், அதனால வந்துட்டு உட்காந்தே இருக்காங்க. நாங்களும் போட்டு மருந்தெல்லாம் தடவிட்டு தான் இருக்கோம். இருந்தாலும் வலிக்குதுன்னு சொன்னாங்களா, சரி சுடு தண்ணி வச்சு ஊற்றுன்னு சொல்லியிருக்கோம். வீட்டில் எல்லாம் ஃபோன் போட்டு சுடு தண்ணி வச்சு ஊற்றுங்க அப்படின்னாங்களா, அதை தான் பண்ணணும். பண்ணிட்டு தான் இருக்கோம், இருந்தாலும் இன்றைக்கி அதை தான் பண்ணணும். சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்துட்டு பேக் கேமராவில் காட்டுறோம். இந்த பாருங்க, இப்போ வந்துட்டு சாப்பிட்டு முடிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். சாப்பிட்டு முடிச்சுட்டு உக்காந்துருக்கோம். நான் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் டியூட்டிக்கு கிளம்பிடுவேன். இவங்க வந்துட்டு இங்கே ஏதாச்சும் இன்னைக்கு என்ன கஷ்டமான ஒர்க் இருந்தால் அதை வீடியோ எடுத்து வைப்பாங்க. சரி, அடுத்த இப்போ மத்தியானம் முடிஞ்சிருச்சு. அடுத்தது ஏதாச்சும் வேலைன்னா இதில் ஆட் பண்ணுறோம். வேறுங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்துட்டு நான் வேலைக்கு போயிட்டு வந்துட்டேன். இப்போ வீட்டில் உள்ள ட்ரெஸ் எல்லாத்தையும் எடுத்து மடித்து வச்சிட்ருக்காங்க. நான் வரதுக்குள்ளேயே பாதி எடுத்து வச்சிருச்சா, சரி என்ன பண்ணுறேன்ட்டு மறுபடியும் எல்லா துணியும் எடுத்து வச்சிட்ருக்கீங்க. பாருங்க, முடிஞ்ச துணிலாம் இன்னைக்கு ட்ரெஸ்ஸுன்னு எது துவைச்சி போட்டிருந்தோமா, அது எல்லாத்தையும் வந்துட்டு எடுத்து மடித்து எல்லாம் வச்சுட்டு இருந்தாங்க. இங்கே பாருங்க, முடிஞ்சிருச்சா? ஏதாச்சும் பேசு. ரொட்டீன் விளாக்னா நீ தான் பேசணும், ஃபுல்லாக நான் தான் பேசிகிட்டு இருக்கேன். பேசு. சரி, இப்போ நீ பேசு ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு வீடியோலாம் இருக்கிறது சும்மா நின்றுக்கிட்டு பேசாமே நம்மள பேசுன்னு இருக்கும். பாருங்க, ட்ரெஸ்ஸை மடித்து வச்சுட்ருக்கு. அடுத்தது இன்னைக்கு வீட்டில் புரோட்டா போடலான் இருக்கோம். அதுக்கான வேலைகளை பார்க்கலாம். இப்போ நான் குளிச்சுட்டு வந்துடுவாங்க. அதுக்கப்புறம் பால் போட்டு வச்சிருச்சுன்னா வர்றதுக்குள்ளே அதுக்கு பாலும் சுடு தண்ணியும். பாருங்க, ஒரு சைடு டீ குடிச்சு கொதிச்சுட்ருக்கு, இன்னொரு சைடு ட்ரெஸ்ஸு எல்லாமே மடித்து வச்சாச்சு. இன்றைக்கி வந்துட்டு மணி இப்போ 6 மணி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி ரொட்டீன் விளாக்கு முடிய போகுது பாருங்க. சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த ட்ரெஸ்ஸை மடிச்சிட்டாங்க. அடுத்தது என்னன்னு பார்க்கலாம். யாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்துட்டு கடைக்கு போயிட்டு மேடத்துக்கு ஒரு சஸ்பென்ஸ் வாங்கிட்டு வந்துருக்கேன். ஓப்பன் பண்ணு. அது சில்லின்னு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. என்ன இருக்கு? லெக் பீஸ் வாங்கிட்டு வந்தேன் உனக்கு நான். இங்க காட்டு இப்படி. அப்படிங்க பாரு, ஒரு போட்டோ எடுத்துறேன். ஏய் இது இங்க பாரு. எப்படி இருக்கு? என்னது அது? வெறும் 30 ரூபா தான். என்ஜாய் பண்ணேன். சில்லி தானே நீ கேட்ட, சரி நீங்கள் அது புதுசாக இருக்கேன்னு அது வாங்கிட்டு வந்தேன். இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி ஷாக் ஆகி பார்த்துட்டு இருக்குன்னு.
சரி ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து சமைக்கையில் கண்டினியூ பண்ணலாம். அங்கே பாருங்கள், இப்போ குளிச்சுட்டு கடைக்கு போயிட்டு வந்தேன்னா அதனால வந்துட்டு ஒரு சின்ன லெக் பீஸ். சரி, அடுத்தது என்னான்னு பார்ப்போம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே இருங்க. இன்றைக்கி வந்துட்டு ரொட்டீன் லாக் முடிய போகுது. மேடம் வந்துட்டு பாருங்க சில்லி சாப்பிட்டு உக்காந்துருக்காங்க. இப்போ வந்துட்டு எதனால் ஃப்ரண்ட் கேமரா ஆன் பண்ணியிருக்கோன்னா, இப்போ வந்துட்டு அடுத்தது என்ன பண்ண போகிறோம் அப்படின்றத தான் காட்ட போகிறோம். இப்போ பேக் கேமரா காட்டுறேன் பாருங்க. இதா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அடுத்தது வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா சின்னதாக வந்துட்டு 2 ரீல்ஸ் பண்ணலான்ட்டு ட்ரைபேடை வந்து செட் பண்ணிவிட்டு ரிங் லைட்லாம் வச்சாச்சு. இங்கே பாருங்கள், இங்கே தான் நாங்கள் வீடியோ எடுத்து வச்சு வீடியோ பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே வச்சுட்டு இதுக்கு ஆப்போசிட்டில் இப்படி இன்னும் பண்ணுவோம். இங்கே பாருங்கள். சரி, சமைக்கிற டயத்தில் சின்னதாக ரீல்ஸ் கிடச்சதா, சரி பண்ணிடலான்ட்டு லைட்டை செட் பண்ணியாச்சுங்க. அவ்வளோதான். இங்கே ரிங் லைட்டை வச்சு இப்படி செட் பண்ணிடுவோம். அது ஏதோ எடுத்து ஃப்ரிட்ஜில் ஏதோ பார்த்துக்கிட்டு இருக்கு சமைக்கிறதுக்கு. சரி, சமைக்கிற கேப்பில் 2 ரீல்ஸ் பண்ணிடலான்ட்டு வச்சிட்ருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். சரி வாங்க பண்ணலாம். ஹாய், இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நைட்டுக்கு வந்து சமைக்கிறதுக்கு தேங்காய் தக்காளி எல்லாமே எடுத்து வச்சு பண்ணிகிட்டு இருக்குங்க. இங்கே பாரு, ஏதாச்சும் பேசு. ஃபுல்லாக நான் தான் ரொட்டீன் விளாக்குன்ட்டு ப்ரெக்னென்ட் ரொட்டீன் விளாக்குன்னு நான் தான் பேசுகிறேன்னு தவிர நீ பேச மாட்டேங்கிற. ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு கொஞ்சம் பேசுறதுக்கு வராது. அதனால ப்ரெக்னெண்ட்டாக இருந்தால் ஒருத்தவங்க எப்படி கஷ்டப்படுவாங்க, வீட்டு வேலை செய்வாங்கன்றது தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இங்கே பாருங்கள், காலெல்லாம் வலிக்குதுன்னு சொன்னிச்சு. அதெல்லாம் பெருசாக எடுத்துக்காம வீட்டு வேலையை வந்துட்டு சரி சமைச்சு தரணும்னு பார்த்துட்ருக்குங்க. இங்கே பாருங்க, எப்போ வேலை முடியும்? வேறுங்க ஃப்ரெண்ட்ஸ். சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்துட்டு ரெடி பண்ணிகிட்ருக்கா. நம்ம வந்துட்டு அடுத்த சமைக்கையில் பார்க்கலாம். புரோட்டா போடலான்னு ஒரு ஐடியா வந்ததா. சரி, அதனால சரி மாவு பேச போட்டு பார்க்கலாம் அப்படின்ட்டு வீட்டில் வந்துட்டு இங்கே இருங்க புரோட்டாவுக்கு மாவு பேசஞ்சிட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அப்படி தானே? நீ தானே புரோட்டா போட போகிற? சொல்லு. இன்னைக்கு எங்கள் வீட்டில் புரோட்டா, அதை தான் வந்துட்டு மேடம் கஷ்டப்பட்டு மாவை உருட்டிக்கிட்டு இருக்காங்க, உட்கார முடியல அப்படின்னு. சரி ஃப்ரெண்ட்ஸ், புரோட்டா போடையில் பார்க்கலாம். யாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்துட்டு சிக்கன் குருமா ரெடி ஆகிட்டு இருக்கு. புரோட்டாவுக்கு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்க, இவங்க தான் மாஸ்டர் தானே? யாருங்க ஃப்ரெண்ட்ஸ், புரோட்டாவுக்கு வந்து புரோட்டா பிசைஞ்சு துணி போட்டு மூடியாச்சு. ஒரு அரை மணி நேரம் ஊறட்டும் அப்படின்ட்டு. அதனால் வந்துட்டு சரி குருமா ஒரு சைடு ரெடி பண்ணிடுவோன்ட்டு குருமா வந்து ரெடி பண்ணிகிட்டு இருக்கு. சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த புரோட்டா உருண்டை பிடிச்சிட்டு பார்க்கலாம். என்னடா பிட்டு பிட்டு வருதுன்னு பார்த்தா இது ஃபுல்லாக ரொட்டீன் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. என்ன பண்ணுற? புரோட்டாவுக்கு வந்து உருண்டை ஊற்றிட்டு இருக்கேன். முடிஞ்சுதா? முடிஞ்சிருச்சு. சாப்பிட்டேலாம். தெரியுதா? தெரியுது. வேற ஃப்ரெண்ட்ஸ், உருண்டை பிடிச்சாச்சு. அடுத்தது அடிச்சு புரோட்டாவை போட்டு எடுத்துட வேண்டியதான். பேசு, நீ தான் பேசணும். ஓகேவா? இன்னும் ஓகேவா? இங்கிட்ட வந்து பாருங்க. யாருங்க ஃப்ரெண்ட்ஸ், அடிச்சு துவச்சி கீச்சிட்டியான். ஆமா, இழந்துடுச்சு புரோட்டா. இப்போ வந்து இதை இப்படியே அழகா சரக்குன்னு சுத்த வேண்டியதான். யாருங்க, இப்படிதான் கடையில வந்து சுட்டுவாங்க. அதுக்கப்புறம் இப்படிதான் எப்படி கடையில இப்படி உருட்டி வச்சிருப்பாங்க. இதை அப்படியே வந்துட்டு இப்போ அப்படியே உருட்டி வச்சா புரோட்டா நமக்கு ரெடி. பார்த்துவாங்க. சரி, இதுக்கப்புறம் அடிக்க ஆரம்பிக்கலாம். இப்போ வந்துட்டு நம்ம லேயர் புரோட்டா போட்டுருவோம். வந்து காட்டு எப்படி போட்டிருக்கேன்னு பாருங்க. லேயர் பக்கத்தில் போய் காட்டு. யாருங்க ஃப்ரெண்ட்ஸ், போதும் இப்படி அறுத்து விட்டு நம்ம போட்டோம்னா இப்படி சுற்றிட்டு நம்ம இப்படி அமுக்கிட்டு போடுவோம்ல, புரோட்டா நம்ம பிச்சு போடலை, சூப்பராக வரும் லேயர். இதான் லேயர் புரோட்டா, பார்த்துக்கோங்க. குறுக்க போடக்கூடாது. குறுக்க போட்டால் இதெல்லாம் கட்டாயிருந்தது. எனக்கு தெரியாமல் ஒரு கோடு போட்டேன். இது லென்த்தாக தான் கோடு போட்டுக்கணும். நீ முதல்ல போடு. அது லேயர் புரோட்டா வரலையான்னு நான் சொல்கிறேன். யாருங்க ஃப்ரெண்ட்ஸ், பின்னாடி போ. அதை நம்ம கட் பண்ணவும் வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா
அந்த நான் சொன்ன மாதிரி ஒன்று ஒட்டி அப்படியே அழகா மடிச்சிடணும். அவ்வளோதான். இதான் லேயர் புரோட்டா. நம்ம இப்படி அமுக்கிட்டு போடுவோம்ல, அப்போ லேயராக வரும். போகலாம். பேசு பேசு. யாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃபுல்லாக லேயர் புரோட்டா. பக்கத்தில் போய் காட்டு, அப்படின்னா அந்த லேயர் அவ்வளோலாம் தெரியும். தொடு. யாருங்க ஃப்ரெண்ட்ஸ், கை வச்சு கூட மாட்டேன். எத்தனை லேயர் இதில் இருக்கு வருங்க. ஃபுல்லாக சாஃப்டாக போட்டு முடிச்சாச்சு. அடுத்தது தோசைக்கல்லில் போட்டு சாப்பிட வேண்டியதான். பார்த்துக்கோங்க. யாருங்க ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம தோசைக்கல்லில் போட்டு சாப்பிட்லாம். யாருங்க ஃப்ரெண்ட்ஸ், புரோட்டா ரெடி ஆயிடுச்சு. அங்கே போட்ட புரோட்டா காட்டு. பார்த்தீங்களா, கடையில் போட்ட மாதிரியே ஏதோ எங்கள் வீட்டில் எங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி நாங்கள் போட்டிருக்கோம். இங்கே காட்டு. எப்படி இருக்கு? ஓகே.